ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்னைக்கு மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தாங்க. பீமால நான் வந்து ஷாப்பிங் பண்ண ஒரு ஷாப்பிங் vlog தான் இது. பட் இது இப்போ பண்ணது இல்லைங்க. ஜான்வரி 10th அப்போ வந்து பண்ணது. ஸோ வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ கரண்ட்டாக என்ன ஆஃபர் போய்க்கிட்டுருக்கு, இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் பார்க்குறப்ப இன்றைக்கி இப்போ கரண்ட்டாக உள்ள ஆஃபரில் இதை பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ இது எல்லாமே பீமாவில் வந்து நான் எப்போ பார்த்துருந்தேன்னா ஜான்வரி 10, 11 2 நாளுமே கடையை விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா பெர் கிராம் 275, பட் அவங்களோட ரேட் வந்து 209 அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுலேயும் அவங்க வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து எல்லா சில்வர் ஆர்டிகல்ஸுக்குமே அவங்க போடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட உள்ள எல்லா சில்வர் ஆர்டிகல்ஸுமே 92.5 டச்சு தான். ஸோ ஆன்டிக்காக இருந்ததுன்னா 20% வேஸ்டேஜ் போடுவாங்க. அதுவே வந்து நார்மல் ஃபினிஷில் கிளாஸி ஃபினிஷ் அந்த மாதிரி ஃபினிஷில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து 8லேருந்து 12, 15 அந்த மாதிரி போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த வேஸ்டேஜ்லேருந்து பாதி ஆஃபர் 50% ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்துட்டு இருந்தது வந்து ஆன்டிக்கில் காமாட்சி விளக்கு தான் பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ இந்த காமாட்சி விளக்கு எல்லாத்துக்குமே 21 அந்த மாதிரி வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ பாதி அப்படிங்கிறப்ப ஒரு 10.5% வேஸ்டேஜ் வந்து விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் கிராமுக்கு 209 ருபீஸ். அன்றைக்கி மார்க்கெட் ரேட் 275 அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபராக தான் இருந்திருக்கு. பட் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து ஓல்டு சில்வர் கொடுக்குறப்ப எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லைங்க. ஏன்னா நான் பழைய வெள்ளி கொலுசு தான் இங்கே வந்து எஸ்டிமேஷனுக்கு கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்ப தள்ளிட்டு எடுத்தாங்க. சரவணா எலைட்டில் எடுத்த கொலுசு வந்து ரொம்ப தள்ளினாங்க. கிட்டத்தட்ட 45% வரையும் தள்ளினாங்க. அதுக்கப்புறம் லலிதாவில் எடுத்திருந்த கொலுசு வந்து 35% வந்து தள்ளினாங்க. ஸோ எனக்கு வேறு ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா எனக்கு லலிதாவில் போய் கலெக்ஷன் பார்த்தேன். அவங்க வந்து இந்த 80% அந்த மாதிரி எதுவுமே போடலை. அவங்க அந்த சீல் வந்து இல்லை, ஹால்மார்க் சிம்பல்லாம் இல்லை. பட் இங்கே பீமாவில் பார்க்குறப்ப ஹால்மார்க் சிம்பலு, அதுக்கப்புறம் அந்த 92.5 எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம ஆர்டிக்கலாக எடுக்கிறது வந்து கண்டிப்பாக பீமாவில் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த கொலுசை வந்து எனக்கு திரும்ப அங்கேயே பழசை போட்டு எடுக்கிறேனால அங்கேயும் 30% வந்து தள்ளிட்டு தான் எடுத்தாங்க. ஓகே, 5% இங்கே எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் பீமாலே தான் வந்து நான் அந்த கொலுசை வந்து பழசில் போட்டேங்க. போட்டுட்டு இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன், இந்த மாதிரி பீமாவில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கிராம் ரேட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க கோல்டு ரேட்லேயும். அது போக வேஸ்டேஜ்லேயும் 50% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிஜமாகவே அப்போ வந்து கலெக்ஷன் வந்து நல்லா தான் இருந்தது. பட் கையில் வந்து அமௌண்ட் எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் ஏவிஆரில் 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் வந்து கொஞ்சம் ப்ளெச் பண்ணி ஒரு 30 கிராம் கிட்ட நம்ம வாங்கினதுனால பெருசாக நான் வந்து இந்த இதில் வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கல. ஸோ இப்போ வந்து சில்வரை வந்து விலை கூட்டிகிட்டே போதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பொருளாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் நான். ஸோ இதில் இந்த பெரிய கொலுசாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து லலிதாவில் வாங்கினது இந்த கொலுசு தான். ஸோ இதை மட்டும்தான் இப்போ வந்து ரீசேலுக்கு போட்டேன். அந்த 2 கொலுசும் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எடுத்தனால அது சரவணா எலைட்டில் கொண்டு போய் கொடுத்து அங்கே வந்து 25% தள்ளிட்டு எடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து 2 பூஜை ஜாமான் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா இப்போ அவங்களுமே வந்து 92.5 டச்சு அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. சீல் இல்லை, பட் வந்து இந்த என்கிரேவ் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தாங்க 92.5 தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அங்கே வந்து கொலுசை கொடுத்துட்டு பூஜை பொருளாக தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நான். நீங்கள் கொலுசு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பீமாவை ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா கொலுசுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 10 to 12% வந்து போட தான் செய்கிறாங்க. பட் 92.5 டச்சு குவாலிட்டி வைஸ் வந்து இங்கே பெஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களோட ரேட் வந்து 209, அதுலேருந்து 35%ங்கிறப்ப எனக்கு வந்து 150, 160 அந்த மாதிரி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கொலுசை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த 2 விளக்கில் ஒரு விளக்கு தான் சூஸ் பண்ணேன். நான் எது சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கேருந்து வீடியோ காலிங் போட்டு ஃப்ரெண்டு வந்து குத்து விளக்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே உள்ள குத்து விளக்கு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தேங்க. ஸோ இங்கே வந்து சில்வர் வந்து நம்ம சில்வர் பாராக கொடுத்தாலும் 209 ருபீஸ்லேருந்து அதுலேருந்து தான் வந்து ஒரு 90%க்கு அந்த சில்வர் பார் அவுட் சைட் பார்னால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சில்வர் பார் அவங்க வந்து ஒரு 1/2 kg சில்வர் பார் வச்சுருந்ததை கொண்டு போய் அவங்க வாங்கின கடையிலே வந்து சேல் பண்ணிட்டாங்க.
ஸோ அவங்க வந்து கிராம் வந்து ஒரு 70யோ 80யோ இருக்கும்போதெல்லாம் ஒரு 1/2 கேஜி வாங்கி வச்சுருந்தது. ஸோ அன்னைக்கு வந்து அதே ஷாப்புக்கு கால் பண்ணி சவுகார்பேட்ல அந்த ஷாப்பில் கொண்டு போய் குடுக்குறப்ப, அவங்க வந்து சவுகார்பேட் ரேட் வந்து எப்பயுமே நம்ம மார்க்கெட் ரேட்ட விட ஒரு 10 டூ 12 ரூபீஸ் கம்மியா இருக்குங்க. ஸோ அவங்களோட ரேட்டு அதுலேருந்து ஒரு 5 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ 275 இருந்தப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 258 ரூபீஸ் அப்படிங்கிற மேனிக்கு ஸோ ஒரு 1,30,000 கிட்ட அவங்களுக்கு வந்து அங்கே அமௌண்ட்டாகவே குடுத்துட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்ட எடுத்துகிட்டு வந்து இங்கே கிராம் வந்து இப்போ 209 தானே இப்போ உங்களுக்கு. ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிள்ல அழகா ஒரு குத்து விளக்கு வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதாங்க டே 2. ஸோ டே 2 வந்து நாங்க பார்த்த குத்து விளக்கு கலெக்ஷன் இதுதான். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம்ஸ்லேருந்து ஒரு 1 கேஜிக்குள்ளே இருக்க மாதிரி பேர் ஆஃப் குத்து விளக்கு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா சைஸஸில் வேரியஸ் சைஸஸில் இருந்தது. ஸோ அபோவ் 1 கேஜி பார்க்குறப்பலாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த குத்து விளக்கு. பட் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த குத்து விளக்கு ஃபைனலாக இதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்குன்னு 2 குத்து விளக்கு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் அந்த கிளாஸி ஃபினிஷாக இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 750 கிராம்ஸ் கிட்ட வந்தது. இந்த குத்து விளக்கு வந்து பேர் வந்து ஒரு 720. ஸோ 2க்கும் ஒரு 30 to 40 கிராம்ஸ் கிட்ட தான் வித்தியாசம் இருந்தது. பட் 2மே வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. நல்லா பார்வையாக, நல்லா மேலே உள்ளதெல்லாம் குழியாக, இது வந்து கழட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா 12% வந்து வேஸ்டேஜுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் பாதி 6% வேஸ்டேஜ் அப்படிங்கன்னு வந்திருந்தது. ஸோ இந்த குத்து விளக்கு பேர் வந்து ஒரு 1,80,000 அன்னைக்கு மார்க்கெட் ரேட் அவங்களோட ரேட் 209 ரூபீஸ்க்கு அந்த ரேஞ்சில் வந்திருந்தது. ஸோ இந்த ஆஃபர்லேயும் நான் இன்னொன்று பெஸ்ட்டாக என்ன யோசித்தேன் அப்படின்னா, இவங்க வந்து 50% வேஸ்டேஜ் ஆஃபர் சொல்கிறாங்கல்ல, அது பில் போட்டு ஜிஎஸ்டிலாம் போட்டு லாஸ்ட்டில் வந்து மைனஸ் பண்ணல அவங்க. முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு பில்லை எடுத்து கொடுத்துட்றாங்க. எவ்வளோ வேஸ்டேஜோடு சேர்த்து எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் சூப்பராக இந்த பேர் ஆஃப் குத்து விளக்கு வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நானுமே ஒரு அழகான ஒரு பிளேட்டு வித் காமாட்சி விளக்கு, அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டங்கள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வர்ஷாவில் வந்து ஒரு டிஜி சில்வரில் அதுக்கப்புறம் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தது. அந்த காயின்ஸ்லாம் வந்து ஒரு 100 கிராம்ஸ் கிட்டே இருந்தது அந்த வர்ஷா பாரு. ஸோ அதை வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு அன்னைக்கு அவங்க மார்க்கெட் ரேட் வந்து 270 75 அப்படிங்கிறப்ப 260, ஏன்னா அவங்க வந்து 15 ரூபீஸ் கம்மியாக வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரேட்டுக்கு அவங்க வாங்கிட்டு எனக்கு அந்த 100 கிராம்ஸுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 26,000 கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நானுமே அதை அமௌண்ட்டாக மாற்றிட்டு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ வர்ஷாலே பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அன்றைக்கி அவங்க ரேட்டு வந்து 260 அந்த ரேட்டுக்கு தான் நமக்கு போடுவாங்க. பட் இங்கே 209 ரூபீஸ் இருந்தாலும் வேஸ்டேஜ் இருக்குது இங்கே. ஸோ வேஸ்டேஜ் இருந்தாலுமே இவங்கக்கிட்ட ஹால்மார்க் சிம்பலு இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நான் வந்து ஆர்டிகிள்ஸ் வாங்குறதுக்கு நான் வந்து பீமா அப்புறம் தங்கமயில்லேயும் வந்து ஹால்மார்க் சிம்பல் இருந்தது. அதனால் அது ஜிஆர்டி இந்த மாதிரி ஷோரூம்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேங்க. ஏன்னா அதில் நம்ம கோல்டுக்கு எப்படி வந்து ஹால்மார்க் சிம்பல் இருக்கோ அதே மாதிரி இந்த சில்வருக்கும் வந்து அதிலெல்லாம் ப்யூரிட்டி இருக்குது அந்த கடைகள்லாம். ஸோ அதனால் நான் சில்வர் வாங்குறது வந்து நமக்கு அந்த ஹால்மார்க் சிம்பலோடு வேணும். அதுவும் 92.5னா 92.5, 80னா 80 அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த கடைகளை தான் சூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒன்று வாங்கியிருந்தேங்க. இது வந்து நம்ம விளக்கெலாம் பொருத்துறப்ப நமக்கு அந்த திரி ஹோல்டர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி பிரான்ஸ் வெண்கலத்தில் காமிச்சிருப்பேன். இதே மாதிரி சில்வர்லேயும் வச்சுருந்தாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியும் வந்து ஒரு 5 கிராம்ஸ்லேருந்தே இருந்தது. 5 கிராம் 7 கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் வந்து காமாட்சி விளக்கெலாம் ஏற்றுறப்ப அந்த ஓரத்தில் அந்த திரியில் ஏற்றுறப்ப நமக்கு அந்த கரை படிஞ்சு போயிடும். பட் இந்த மாதிரி ஏற்றுறப்ப நமக்கு வந்து விளக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த கரை படியாமல், அந்த கருப்பு கலரில் கரை படியாமல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து டிசம்பர் மந்தில் வந்து பீமாகோல்ட்.comல அந்த காயின் வந்து 50 கிராம் காயின் வந்து வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 225 ரூபீஸ் இருக்கும் போதெல்லாம் வாங்கியிருந்தேன் பெர் கிராமு. ஸோ இந்த காயினை வந்து நீங்கள் ரீசேல் வேல்யூ எப்படி எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு பீமா ஷோரூமில் போய் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க காயின் அப்படிங்கிறனால அவங்க வந்து இதை வந்து 97%க்கு
வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3% தள்ளிருவோம் அப்படிங்கிற மாரி. ஸோ அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, ₹209 அவங்களோட மார்க்கெட் ரேட்டுங்கிறப்ப, காயினுக்கு வந்து 225 என்னமோ சொன்னாங்க அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு. அப்ப 225லேருந்து 3% ரிடக்ஷன் பண்ணிட்டு எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஆல்ரெடி காயின் வந்து குடுக்க மனசு இல்ல. சரி நம்ம பழச வந்து ஏற்கனவே நான் கொலுசு வந்து குடுத்துட்டேன். அதுவே கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்த மாரி எடுத்தாங்க. ஸோ, அதனால காயின் வந்து குடுக்கல. நான் அதனால தான் வர்ஷால கொண்டு போய் 100 கிராம்ஸ் பார வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரூவாயா வாங்கிட்டேன். ஸோ, அந்த அமௌண்ட்டுக்கு நான் இந்த பிரசாத பவுல் தாங்க வாங்குனேன். ஸோ, இது வந்து சாமிக்கு வந்து பிரசாத பவுலாவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வரவேற்புல வந்து மஞ்சள், குங்குமம் வைக்கிற மாரியும் வச்சுக்கலாம். ஸோ, கொஞ்சம் பெரிய பவுலா இருக்கனால மஞ்சள், குங்குமம்லாம் வைக்கிறப்ப கைய உள்ள விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு, கொஞ்சம் பெருசா பார்வையாவே பார்த்து எடுத்தேங்க. அதே மாரி இவங்க கிட்ட அந்த திரி ஹோல்டரும் 2 வாங்குனேன். என்னோட வீட்டுக்கு 1ம், நான் ஒரு காமாட்சி விளக்கு புதுசு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு 1ன்னு சொல்லி 2 வாங்கியிருந்தேன். ஸோ கீழ வந்து மறுநாள் தான் அந்த நாள் வந்து கோல்டு பார்க்கல. ஸோ மறுநாள் தான் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து பில் பண்ணுறப்ப ஜஸ்ட் அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணேன். ஸோ நிஜமாவே அப்போ போடுற அந்த ஆஃபர் நல்ல ஆஃபர் தாங்க. ஏன்னா கிராமுக்கு ₹500 கம்மி, வேஸ்டேஜ்லேயும் 50% ஆஃபருங்கிறப்ப பேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 9.9% 8%க்குலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பாதி அப்படிங்கிறப்ப நமக்கு 5.5 4 அந்த மாரி தான் வந்திருந்தது நான் பார்த்த பேங்கிள்லாம். ஸோ இன்னும் ஒரு 4 பேங்கிள் செட்டாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் அத பார்த்துட்டு, சரி இருக்கட்டும் ஏற்கனவே நமக்கு நெறைய கடன் ஆயிப்போச்சு. ஸோ கடன வந்து நம்ம அடைக்கிறத பார்ப்போம். அடுத்து பீமால 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து செப்டம்பர் மந்த்தில லாஸ்ட் இயர் போட்டாங்க. ஸோ அதே மாரி போடுறாங்க அப்படின்னா, அப்போ வேணா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஸில விட்டுட்டேங்க நானு. பட் ஏன்னா இது நிஜமாவே நல்ல ஆஃபர் தான். இப்போ பாதி அப்படிங்கிறப்போ ஒரு சில பேங்க்லாம் நான் வந்து 5.5% தான் வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கிராமுக்கு ஒரு 500 ருப்பீஸ் ஆஃபருங்கிறப்ப அது ஒரு 2.5 கிட்ட நமக்கு கழிஞ்சிரும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு காயினுக்கு வந்து 2% குடுத்து வாங்குற மாரி தான் இங்க வந்து பொருள் வந்து அப்போ வாங்குன மாரி இருந்திருக்கும். அ இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. அப் டூ 100% வரையும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிப்ரவரி 5 இன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, சென்னை ரேட் வந்து 14,320, சில்வர் வந்து 300. ஸோ ஜிஆர்டி, ஸ்ரீகுமரன், போத்தீஸு, லலிதா அங்கெல்லாம் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 14,155. சில்வர் ரேட் ஆனா சேம் தாங்க, ₹300 தான். இன்னைக்கு 6th பிப்ரவரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரேட் வந்து பீமால 13,899, சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 249. இங்க வந்து 100 டேஸ் 100% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நோ வேஸ்டேஜ் ஆஃபர். அது என்ன மாரி பொருளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைமண்டுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது. அதே மாரி நீங்க இந்த ரூபி, எமரால்டு, ப்ரிஷியஸ் ஸ்டோன் வச்சுலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கெலாம் வந்து 50% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க. அது போக கிராமுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க 13,899னா மார்க்கெட் ரேட்ட விட ஒரு ₹200 கிட்ட கம்மியா தான் வச்சிருக்காங்க. பட் எல்லா பொருளுக்குமே 0% வேஸ்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வாங்குற குவான்டிட்டிய பொறுத்து அந்த வேஸ்டேஜ் வந்து மாறுபடுதுங்க. நீங்க இப்போ ஒரு பெரிய பொருள்லாம் பார்க்குறீங்க, ஒரு 10 பவுன், 15 பவுன் அந்த மாரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் வந்து 75%, 80% வரையும் கூட டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஸோ சில்வர் வந்து இவங்க கிட்ட மார்க்கெட் ரேட்ட விட கிராமுக்கு ₹50 கிட்ட கம்மியா இருக்கு. பட் நம்ம இவங்க கிட்ட கண்டிப்பா வந்து 92.5ங்கிறனால வேஸ்டேஜ் குடுத்து தான் ஆகணும். எல்லா கடைகள்லையுமே 92.5 சில்வருக்கு வேஸ்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஸோ வேஸ்டேஜ் குடுத்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ஒரு ₹300 ரேட்டுக்கு நம்ம வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறத விட இங்க கிராமுக்கு ₹50 தள்ளுபடிங்கிறப்ப இது ஒரு பெஸ்ட் ஆஃபரா தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பீமாவ ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. இந்த ஆஃபர் வந்து சென்னை, பெங்களூர் பிரான்ச்சஸ்க்குலாம் வந்து ஒத்துப்போகுங்க. மத்த பிரான்ச்சஸ்க்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இவங்க ஆஃபர்ல வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து டி நகர் சென்னை பீமாவோட நம்பர் வந்து பின் பண்றேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்கங்க. ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறக்காதீங்க. ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக 1 ஆர் 2 டேஸில் நான் போட்டுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.